ஒரு சில பொம்பளைங்க நாய சொல்லக்கூடாது. எது கூட கம்பேர் பண்ணுறதுன்னே தெரியாத அளவுக்கு கேவலமான பொம்பளைங்க இருக்காங்க. யாருன்னு கேளுங்க. ஒரு டைம் நான் கோயம்புத்தூர்ல ஹோப்ஸ் காலேஜ் கிட்ட நான் டியோ வண்டியில வந்துகிட்டு இருக்கேன். ஸ்கூட்டில பஸ்ஸில உட்காந்துருக்க ஒரு பொம்பளை ஜன்னல் வழியா வெத்தல பாக்கு வச்சு வண்டி மேல திப்பிடுச்சு. வண்டிய முன்னாடி நிப்பாட்டி பொம்பளை இறங்கி வந்து வாட்டர் பாத்திரத்துல தண்ணி எடுத்து ஊத்தி கழுவ சொன்னேன் நானு. கழுவ சொல்லிட்டு தான் பஸ்ல ஏற சொன்னேன். டிராஃபிக் ஜாம் ஆயிட்டு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சின்ன பேசிக் அறிவு கூட இருக்காது. இப்ப கூட அதுக்கு கமெண்ட் வயசானவங்க என்ன தெரியும்? 50 வயசுக்குள்ள தான் இருக்கும். 90, 100 வயசா இருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேன். ம். ஒரு பஸ்ஸில போகும்போது பக்கத்துல போமாட்டாங்களா வண்டியில? ஆப்போசிட்ல வரமாட்டாங்களா? ம். காரி துப்புறது, எச்சி துப்புறது, எத்தல பாக்கு போட்டு துப்புறது, தண்ணிய வாய்க்கு பிடிச்சு துப்புறது. என்ன உங்க அப்பன் வீட்டு ரோடுன்னு நெனச்சுக்கிறீங்களா? கீழ போறவங்கலாம் மனுஷங்களா தெரியல? ஏன் திருந்த மாட்றீங்க? வெளிநாடு மாரி இங்கேயும் எச்சி துப்புனா ஃபைனு, குப்பைய போட்டா ஃபைனுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. நம்ம நாடு தான் சுத்தத்தில நம்பர் 1 அழகா இருக்கும் நம்ம இந்தியா, தமிழ்நாடு. அந்த அறிவ கொஞ்சமாவது வளர்த்துங்க. முக்கியமா அந்த கிராமத்துலலாம் பஸ்ல ஏறிட்டா, போற வழியில எச்சி துப்புறது தப்பு செய்யாதீங்க தயவு செஞ்சு.